நம்ம டோனி ஸ்டார்க் மாமா எம்சியூல 7 வில்லன்கள் உருவாக காரணமா இருந்தது நம்ம டோனி மாமா. நம்ம டோனி மாமா உங்களுக்கு வந்து புத்திசாலியாவும் பிளே பாயாவும் பில்லியனியரா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு 7 வில்லன்கள் உருவாக காரணமா இருந்திருப்பாரு இன்டைரக்டா. ஃபர்ஸ்ட் யார் வில்லனா மாறினதுன்னு ஓவர்டைம் ஸ்டைல் வந்து டோனி மாமா எப்படியோ ஸ்டார்ட் போட்டு படுக்க வைக்கணும் அப்படி வந்து பார்த்து டோனியோட கம்பெனி அவர் எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பாரு. அதனால ஒரு வில்லனா மாறி இருப்பாரு. நம்பர் 2 யாருன்னா வந்து ஐவன் வேன்கோ வந்து வில்லனா மாறி இருப்பான். ஏன்னா வந்து அவங்க அப்பாக்கான கிரெடிட்ஸ் வந்து டோனியோட அப்பா வந்து கொடுத்துருக்க மாட்டாரு. அதனால வந்து வில்லனா மாறி அவங்க வந்து ஒரு புது ஆர்க் கிரியேட் பண்ணி ஆர்க் ரியாக்டரோட டெக்னாலஜி நாங்க வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி காமிச்சிருப்பான். நம்ம 3 யாருன்னா வந்து ஆல்ரைட் டெலியன் ஷார்ட்ரைட். இவர் வந்து டோனியால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவரு. டோனி மாமா அவனை ரிஜெக்ட் பண்ணதுனால அவன் வந்து ஒரு கெட்ட வழியில போக ஆரம்பிச்சா. அதனால வில்லனாவும் மாறி நம்ம 4 யாருன்னா நம்ம டோனி மாமா அவர் கையிலே அவரே சூரிய வச்சுக்கிற மாதிரி அல்ட்ரான் உருவாக்கிருப்பாரு. அந்த அல்ட்ரான் வந்து அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கும். அதனால வந்து கோவியாவே அழிஞ்சு போற நிலைமைக்கு போயிருக்கு. மேல உயர்ந்ததே கீழே விழுறதுக்காகத்தான். உங்களால எப்படி நம்பர் 5 யாருன்னா வந்து அக்கோவியா பிரச்சனைனால வந்து இன்னொரு வில்லன் உருவாகுறா ஜீனோன்னு. சிவில் வார் அப்போ அவங்க ஃபேமிலியை இழந்திருப்பா. அதனால வந்து அவங்க ஃபேமிலிக்காக வந்து அவெஞ்சர்ஸை வந்து எதிர்த்து போராடலாம் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் சிவில் வாரை கிரியேட் பண்ணிருப்பா. அதுக்காக நம்பர் 6ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஏஜென்ட் ஜூன். இவரை நீங்க வல்ச்சரா பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம டோனி மாமாவால அவனுக்கு வேலை போயிருக்கும். அதனால வந்து டோனியை எதிர்க்க வந்து அவனோட ஷிப்ல இருந்து அவனோட பொருட்கள் வந்து ஆடி போட்டு ட்ரை பண்ணுவா. அது நம்ம ஸ்பைடர்மேன் அண்ணாத்த வந்து வெப் போட்டு காப்பாத்திருப்பாரு. அதனால பல ஷாட்டுகளும் வாங்கியிருப்பாரு நம்ம ஸ்பைடர் அண்ணாத்த. நீ அடங்க மாட்டேன். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா குவென்டன் பேக். இவர் எப்படி வில்லன் ஆனார்னா வந்து டோனி வந்து அவரோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருப்பாரு. இந்த ப்ராஜெக்ட்டை வேற ஒரு பேர்ல வந்து இவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. BARF. அது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து பீட்டர் பார்க்கர் கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சிருப்பாரு நம்ம அண்ணாத்த. அது பீட்டர் பார்க்கரே வந்து கையில கொடுத்திருப்பாரு. அதனால பீட்டர் பார்க்கரே ஒரு பெரிய ஆபத்து இருக்கும். பீட்டர் பார்க்கர் வந்து எல்லாமே இழந்திருப்பாரு. அதனால நோ வே ஹோம்ல என் பேரு மிஸ்டீரியஸ்.